அலைகிறார்கள். நானும் அந்த பைத்தியக்கார நிலையில் தான் போனேன். அந்த பைத்தியக்கார நிலைமை போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பாருங்க, மனநல மருத்துவர் இடத்துல போய் மருத்துவம் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு தூக்கம் வரக்கூடாது, தூக்கம் வராமல் இருக்கும். இப்படி எல்லாம் அழிந்தது. அதுக்காகத்தான் நாங்கள் தெரு தெருவா இப்படியா போய் சொல்லுகிறாங்க. ஒரு மருத்துவர் ஆளை குணமாக்க முடியாது. ஒரு அரசாங்கம் சட்டம் போட்டு உங்களை மாற்ற முடியாது. ஒரு அரசாங்கம் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. ஒருவரும் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் ஒருவரே மரித்தார். இந்த பாவத்துக்காக ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் வரப்போகிறார். அந்த வருகையை காத்துக் கொண்டிருக்கிறது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் இதை நாங்கள் சொல்ல வேண்டும்? எங்களுக்கு யாருன்னா சம்பளம் கொடுக்குறாங்களா? யாருன்னா எங்களை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்களா? யாருன்னா இந்த படி எங்களை போல இன்னும் அநேக குடும்பங்கள் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துன்பத்திலும் அந்த வீடுகளிலே அந்த குடித்து விட்டு அவன் வந்து நடத்துகிற காரியங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்க கேட்க முடியாது. இப்படி அநியாயம் பண்ணுகிறானே, இவன் அக்கிரமம் பண்ணுகிறானே, அவனை போய் கேட்டாங்க தகாது பேசுவானே என்று சொல்லி அநேகர் அதற்காக ஒதுங்கி நிற்பார்கள். பரிதாபப்பட்ட என்ன நிலைமை? ஒன்றுமில்லை. ஆனால் அவர்கள் காப்பாற்ற முடியலையே. இந்த இயேசு கிறிஸ்து அவர்களை காப்பாற்றுகிறார். அதற்காக தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது அனுபவ சாட்சி. நாங்கள் அனுபவத்தில் நாங்கள் இப்படியாப்பட்ட கஷ்டங்களை தான் சொல்லுகிறோம். யாராவது சொல்லுங்க, நாங்கள் போய் பாருங்க, சாராயம் காசி விற்கிற இடத்துல போய் சாப்பிடுவேன். இங்க இருந்து நாவலூர் போவேன். நாவலூர்ல போயிட்டு காசுற இடத்துல போய் நான் வாங்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே நாங்கள் இப்படியா இந்த போதைக்கு அடிமைப்பட்டு இப்படியாய் போய் குடித்து அந்த இடங்களில் வந்தோம். எங்கள் ஊர்களில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்களில் இருக்கும்போது அந்த சாராயம் எப்படி இருக்குன்னா, கருப்பா இருக்கும், சாக்கடை தண்ணி போல இருக்கும். அது கலக்கல் சாரை கலந்து அது பொங்கலை சாரக்கு என்று சொல்லி விற்கிறாங்க. காசை கொடுத்து நாசமாய் போனோம் நாங்கள். அது என்ன சொல்லுவாங்க, இது பொங்கலை சரக்குன்னு சொல்லி இப்படியா கண்மூடித்தனமா இந்த குடியில வெறுப்பாய் நாங்கள் அப்படியே அந்த குடிக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா மதிப்புன்னு தெரிஞ்சே நாங்கள் அதெல்லாம் போய் குடிச்சு எங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டுறேன். என் அன்பு சகோதரனே, என் சகோதரனே, முதியோர்களே, வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறோம்? நீங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் அந்த குடியிலிருந்து விடுதலையாக வேண்டும். சவரான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதை கேட்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, நடுத்தர வயது உள்ளவர்களே, வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க. இன்றைக்கு இந்த இயேசுவை நம்புங்க. உங்களுக்கு விடுதலை உண்டு. அவர் ஒருவரால தான் விடுதலை கொடுக்க முடியும். அதுதான் இந்த நாட்களிலே உங்களுக்கு வருகிற செய்தி. உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் கடந்து கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தருணம். இதை நாங்கள் சொல்வதற்கு இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் எப்படி சொல்லுகிறோன்றதை பாருங்க. நீங்க சொல்ல முடியுமா? சினிமா நடிகன் நடித்து விட்டு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் எங்களை போல இருக்கிறவங்க சொல்லுகிற சாட்சி உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு இந்த இயேசு ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இந்த இயேசுவை நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென்.